இந்த பாலிவுட்லலாம் ஹீரோயின்ஸ்க்கு வாட்ச் இன் மை பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது ஐ கேரி மை ஹோல் வேர்ல்டு இன் திஸ் பேக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த பேக்கில் என்னோடய ப்ரைடுக்கான ஒரு ஹோல் வேர்ல்டையே நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே முகூர்த்த நாள். எனக்கு ஒரு 5 to 6 ப்ரைட்ஸ் கண்டினியூஸாக இருக்காங்க. நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ இப்போவே எல்லாத்தையும் நீட்டாக நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். என்னோட ஃபர்ஸ்ட் பவுச்சில் பார்த்திங்கன்னா என்னோட ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நிறையா ஸ்கின் டோனில் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு 2-3 ஷேட்ஸ் வந்து வச்சுப்பேன். அண்ட் மை செட்டிங் ஸ்ப்ரேஸ் வில் பி இன் மை ஃபர்ஸ்ட் பவுச். செகண்ட் பவுச்சில் பார்த்திங்கன்னா எல்லா வித ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ப்ரைமர்ஸ், மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்கும் அலாங் வித் தி மிசெல்லார் வாட்டர். ஸோ நெக்ஸ்ட் பவுச்சில் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கன்சீலர்ஸ் எல்லாருமே வச்சுருப்பேன். ஸோ ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஷூட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே பேக் பண்ணது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வேனிட்டி ஓப்பன் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறேன். அதனால் சம் ப்ராடக்ட்ஸ் மிஸ்பிளேஸ் ஆகிருக்கலாம். ஸோ மறுபடியும் அரேஞ்ச் பண்ணும்போது அதாவது பிளேஸில் அதெல்லாம் போட்டு வச்சுருவேன். ஸோ இப்படி திங்ஸ் எடுத்து வைக்கும்போது தான் ஏதாவது ஹேக் ஏதாவது பார்த்துட்டு இருந்தேன்னா அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இட் வில் பி மோர் ஃபன் ஆக்சுவலி. ஸோ இந்த பாக்ஸில் என்னோடய ப்ளஷ், என்னோடய காஜல் எதெல்லாம் ஷார்ப்பாலையோ எல்லாமே ஷார்ப் பண்ணி வச்சுப்பேன். இந்த ஷார்ப்னஸ் எல்லாமே நீட்டாக வைப் பண்ணி வச்சுருவேன். அண்ட் மை காம்பேக்ட் பவுடர்ஸ், மஸ்காரா எல்லாமே இந்த பவுச்சில் இருக்கும். இவ்வளோ திங்ஸும் தேவையா அப்படின்னா தேவைப்படலாம். நான் அங்கே போயிட்டு இதை எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஸோ அதனால் எல்லாமே நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இது என்னோடய லிப்ஸ்டிக் பவுச். எவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் இருந்தாலும் மார்க்கெட்டில் நியூ ஷேட்ஸ் வரும்போது அதை கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னோட ட்ராலி கொஞ்சம் பழசாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இது அவ்வளோ என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கு. இது ரொம்ப சென்டிமெண்டலான பேக். எனக்கு என்னோட ஃபஸ்ட்டு மேக்கப் புக் ஆகும்போது வந்து அட்வான்ஸில் வாங்கின பேக் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பவுச்சில் பார்த்திங்கன்னா என்னோடய ஐ ஷேடோஸ் எல்லாமே வச்சுருவேன். இது ரீசெண்ட்லி ரொம்ப ஃபேவரட்டான பேலட் எனக்கு. இவ்வளோ திங்ஸ் பேக் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பேக் தேவைப்படுது. ஆக்சுவலாக இதுவே எனக்கு பற்ற மாட்டேங்குது. நெக்ஸ்ட் பவுச்சில் என்னோட பிந்திஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக இந்த திலகம் பொட்டு பார்த்திங்கன்னா என்னோட டியர் ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் 2 பேருமே ஹாஃப் வச்சுக்கிட்டோம். அப்புறம் ப்ரைடுக்கு தேவைப்படுற ஸ்வெட் பேட்ஸ், பாடி டேப்ஸ், ரேசர்ஸ், ஷார்ப்னர்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இது வந்து லென்ஸ், நான் யூஸ் பண்ணுற லென்ஸ் எல்லாமே நான் வச்சுருப்பேன். அண்ட் ஐ ஹாவ் திஸ் க்யூட் ஃபேன். ப்ரைட்ஸ்க்கு ஸ்வெட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நான் அதை கொடுப்பேன். அண்ட் சேஃப்டி பின்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் சாரீஸ் அயன் பண்ண இந்த பிக்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அந்த மேக்கப் ஃபேன்சி ட்ராலிஸ் எல்லாமே வந்துருச்சு. பட் அதில் இவ்வளோ திங்ஸ் எனக்கு வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு 5 to 6 ப்ரைட்ஸ் இருக்கனால அவங்களுக்கு தேவையான ஹேர் ஆக்சரிஸ் குஞ்சம் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் டிஷ்யூஸ் எடுத்தாச்சு, அயன் பாக்ஸ் எடுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே வந்து சேஃபாக பேக் பண்ணியாச்சு. எனக்கு நானே எடுத்து வச்சாதான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அப்போ தான் எது எங்கெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ப்ரஷஸ், என்னோடய ப்ரஷஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கனோ அதெல்லாமே எடுத்து கையோடு நான் கழுவி வச்சுருவேன். ஸோ இதுவும் காஞ்ச அப்புறம் அந்த மேக்கப்போட பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான்.